இயற்கையின் அதிசயங்கள் என்று நினைக்கும்போது நமக்கு நினைவுக்கு வருவது காஷ்மீர், ஊட்டி, கொடைக்கானல். இயற்கையின் அதிசயங்கள் நம்ம நாட்டில் நிறைய இருக்கிறது. கேரளம் மாநிலத்தில் ஒரு அற்புதமான இயற்கை இடம் இருக்கிறது. அதன் பெயர் பூவார் தீவு. திருவனந்தபுரத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதே போல் கன்னியாகுமரியிலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் பூவார் தீவு இருக்குது. எங்கள் பழைய நண்பர்களோடு சேர்ந்து சென்றோம். பூவார் தீவு இயற்கையின் ஒரு அதிசயம். இயற்கையின் அதிசயங்கள் கண்டேன். இங்கே சுமார் ஒரு 400 படகுகள் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். படகில் அந்த தீவை பார்ப்பதற்கு 1 மணி நேரம் போதும். ஏன்னா 2 மணி நேரம் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பூவார் தீவில் அனகொண்டா படம் கூட எடுத்ததாக சொன்னாங்க. பெரிய பெரிய மரங்கள் ஆற்று நீரை தொடுவதற்கு வளைந்திருப்பது நாம் நிறைய இடத்தில் பார்க்கலாம். இங்கே மரத்தின் வேர்கள் வெளியே தெரிவது ஆச்சரியமாகவும் இருக்கிறது. பார்ப்பதற்கு மரங்கள் வேரோட மிதக்கும் போல தெரிகிறது. அங்கே ஒருத்தர் நீரில் நிற்பது பார்த்தோம். எதுக்கு நிற்கிறாரோ தெரியவில்லை. சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மீன் பிடிக்கிறார் என்று. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ்ஸு. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது யாரும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. இங்கே தங்குவதற்கு அதிகமான கட்டணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என்று கேள்விப்பட்டேன். இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்தோம். இங்கே வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே விலை அதிகமாக இருக்குது என்று சொன்னதுனால நானும் எங்கள் நண்பர்கள் காஃபி மட்டும் ஆர்டர் கொடுத்தோம். அதன் பிறகு அங்கிருந்து பீச்சுக்கு வந்தோம். எலிஃபெண்ட் ராக், மதர் மேரி ஸ்டாச்சு பார்த்தோம். இங்கே ஒட்டகம் சவாரி, குதிரை சவாரி எல்லாம் இருக்கிறது. பீச் அழகு நாம் எல்லா இடத்தில் பார்க்கலாம். ஆனால் குட்டி சர்க்கம் என்று புகழ்பெற்ற கேரளா பூவார் தீவு பார்க்க முடியாது. அதனால்தான் நாங்கள் பீச்சில் ரொம்ப நேரம் இருக்கவில்லை. கொஞ்ச நேரம்தான் விளையாடினோம். உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். அதன் பிறகு நாங்கள் வந்த இடத்துக்கு சென்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தது என்றால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த முறை பார்க்கலாம். பாய்.